வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சித்திரை 1. நான் இன்னைக்கு வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நான் வெளியிலேருந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். வாசல் தொளிச்சுட்டு வெளியிலேருந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. துளசி மரத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை ரூம்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அப்புறம் நம்ம சித்திரை 1க்கு சித்திரை கனி பார்க்கணும் அப்படிம்பாங்க. என்னெல்லாம் காய் என்னெல்லாம் பழம் இருந்ததோ அது எல்லாமே நான் வச்சுருக்கேன். வீட்டில் என்ன இருந்ததோ அது வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே உப்பு வாங்கியாச்சு. ஒரு நல்ல நாள் அப்படின்னாலே நம்ம உப்பு வாங்கணும். வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். கல் உப்பு தான் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் சமையல் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். ஒரு விசேஷ நாளில் இந்த மாதிரி சித்திரை 1 வருஷப்பருப்புக்கெல்லாம் நம்ம நமக்கு சாப்பாடு போடுறது அந்த கிச்சன் தான். கிச்சனும் ஒரு பூஜை ரூம் மாதிரி தான். அதனால தான் நான் காலையில் விளக்கேற்றியாச்சு. இப்போ பால் வச்சுருக்கேன். இதில் பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தோரம்பருப்பு, சாம்பார், கடலைப்பருப்பு போட்டு இட்லிக்கு ஒரு குருமா வைக்க போகிறேன். இது பாயசத்துக்காக வச்சுருக்கேன். உளுந்து வடைக்காக வச்சுருக்கேன். இது எல்லாமே கழுவி ஊற வச்சிடலாம். இட்லிக்கு குருமாக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இது ஒரு 4 பேத்துக்கு தான், அதனால் ஒரு 100 கிராம் அளவு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு 3 இதுலேயே சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம் 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். மூடி வச்சுருவோம். நல்லா கடலைப்பருப்பு வேகட்டும். ஒரு 4-5 விசில் கூட போட்டுக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுருவோம். இது எப்பவுமே நான் வழக்கமாக பண்ணுறது தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, முதல்ல காஃபி குடிச்சிடலாம். அதுக்காக காஃபி கலந்துக்கிறேன். இட்லி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு அப்படியே சமையலும் முடிச்சிட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம மத்தியானம் லைவ் வர போகிறோம். அந்த நேரம் நம்ம சமைச்சிட்ருக்க முடியாது. பாருங்க, அரிசி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அரிசி தான். இதை வறுத்துட்டு கூட போடலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் வறுத்துட்டும் போடலாம். இந்த மாதிரி ஊற வச்சும் போடலாம். நான் ஊற வச்சு போடுறேன். இந்த பால்லேயே இது நல்லா வேகட்டும். 4-5 கத்திரிக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் மேலேருந்து பறிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் பறிச்சாச்சு. பூ நேற்று கடையிலேருந்து வாங்கினேன். அதனால் கம்மியாக தான் பூ பறித்தேன். இது வேணுன்றதுக்கு மட்டும் இப்போ சாமிக்கெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், சாம்பாருக்கு நம்ம கடலைப்பருப்பு வேக வச்ச அதே குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுக்கலாம். 2 ஜீரகமும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இது ஜவ்வரிசி, இந்த கண்ணாடி ஜவ்வரிசி. இதுவும் சேர்த்து கொஞ்சம் அரிசி வெந்தாங்கன்னா அந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம். சிம்லையே வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு குருமாவுக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம். நம்ம இட்லி ஊற்றின கடாயிலேயே அந்த குருமா தாளிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பாத்திரம் இழுக்க வேணாம். அதனால் அதுலேயே நம்ம குருமா தாளிச்சிப்போம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பட்டை லவங்கம்லாம் சும்மா லைட்டாக தான் போடுறேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், கட் பண்ண வெங்காயம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு. நம்ம குழம்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே போட்டாச்சு. வெங்காயம் வதங்கும் போதே எப்பவுமே உப்பு போட்டுருவோம். அதே மாதிரி போட்டாச்சு. தக்காளி சாம்பாருக்கு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மொத்தம் 4 தக்காளி. இப்போ இதுக்கு 2 போட்டுடலாம். நல்லா இந்த அரிசி குழையணும். குழையிற வரைக்கும் வேகணும். பாருங்கள், குருமாக்கு தேங்காயும் சோம்பு போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குருமாக்கு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய். இந்த வேக வச்ச கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம்.
மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம், உளுந்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி. இதில் நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன், 1/2 டம்ளர் ஜவ்வரிசி போட்டிருந்தேன். இப்போ நம்ம 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காய் சேர்த்துப்போம் இதில். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு காய்கறி எல்லாமே நல்லா வேகட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்கலாம். 1/2 டீன் ஊற்றிருக்கேன். இதிலேருந்து வறுத்து கொட்டிடலாம். முந்திரி மட்டும் தான் நான் போடுவேன் எப்பவுமே பாயசத்துக்கு, திராட்சை போட மாட்டேன். அதனால் முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் நல்லா காய்க்கும். பாருங்க, இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதிச்சு இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்து நம்ம மசாலாலாம் சேரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றுறது கொஞ்ச நேரத்தில் நம்ம இறக்கிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே முந்திரி வந்து நல்லா செவுந்துடும். நெய் வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் ஊற்றலாம். இப்போ சூட்டோடு ஊற்றினா பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து திரண்டு போயிடும். இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம். இது நார்மலாக எப்பவுமே நம்ம வைக்கிற சாம்பார் தான். இது வந்து நிறைய சாம்பார் நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் போய் லஞ்ச் மெனுவோட போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சாம்பார் வகை வகையாக நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பாருங்கள், இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கொத்தமல்லி போட்டுட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். சாம்பார் எடுத்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி பண்ணணும். அதாவது வேப்பம்பூ போட்டு பண்ணணும். வேப்பம்பூ இல்லை, அதனால் சும்மா 2 அந்த துளுராக வேப்பம் இலையை பறித்து இதில் போட்டுக்கலாம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். மாங்காய் பச்சடிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து. இதில் இந்த மாங்காய் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு, காரம், கசப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இறக்கும் போது நம்ம வேப்பம் கொழுந்தை போட்டு இறக்கிக்கலாம். பச்சரிசி தனியாக ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே பச்சரிசி போட்டால் தான் மொறு மொறுன்னு இருக்கும். அதனால் தனியாக ஊற வச்சு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதனால் இதுலேயே உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அதை கிண்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெல்லத்தை வந்து 1 கப்பு போட்டுக்கிறேன்.
இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வடைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் வடைக்கு. அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி 4-5 பாருங்கள், வடை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை வந்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. வேப்பங்குழம்பு கடைசியில் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலந்துட்டு இறக்கிடலாம் பச்சடியை. வேப்பம் பூ தான் போடணும். இப்போ பூ நமக்கு கிடைக்கல, அதனால வேப்பிலை கூட கொழுந்தா போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம வந்து படைச்சிடலாம் சாமிக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாயாசம், அதுக்கப்புறம் வந்து பச்சடி. மெயினாக வந்து லைக் இந்த பச்சடி. சாதம் வந்து மத்தியானம் வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யலை. இப்போ இட்லி தான் சாமிக்கு வச்சு படைக்க போகிறேன். பாருங்க, ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வந்து சித்திரை வருஷ பிறப்பை கொண்டாடியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லோரும் வீட்லேயே இருக்கோம், அதனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.